Taste the Daily. தமிழகத்தில் இருக்கின்ற 600 FL2 தனியார் மதுபான பார்களுக்கு 14% கமிஷன் தொகை கேட்கப்பட்டது தொடர்பான ஆடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். கூடுதல் விவரங்கள். வணக்கம் சைது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய FL2 என்று சொல்லக்கூடிய தனியார் டாஸ்மாக் அந்த மதுபானங்களுக்கு 15% அதிகமாக கமிஷன் கோரப்பட்டதாக கூறப்படுகிறது. குறிப்பாக இந்த FL2 உரிமையாளர்களிடமிருந்து 20% கமிஷன் தர வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி பேரம் பேசப்பட்டு ஏற்கனவே திமுகவுடைய முன்னாள் அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜியுடைய தொடர்புடைய இடங்கள், செந்தில் பாலாஜியோடு நெருக்கமான இடங்கள், செந்தில் பாலாஜி சம்பந்தப்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. குறிப்பாக கரூரில் இருக்கக்கூடிய கொங்குமிஸ் என்கிற இடத்திலே வைத்து கார்த்திக் என்பவரிடம் அதாவது 14.5 கோடி ரூபாய் பணமாக கொடுக்கப்பட்டதாக இந்த FL2 மதுபானங்களுடைய உரிமையாளர் தரப்பில் ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஏறக்குறைய 600 FL2 இந்த தனியார் மதுபானங்கள் தமிழகம் முழுவதும் இந்த மதுபான கூடங்கள் தனியாருக்கு சொந்தமாக இயங்கி வருகிறது. இவர்களிடமிருந்து 20% மேல் கமிஷன் தர வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி பேரம் பேசப்பட்டு இதற்காக 14.5 கோடி ரூபாய் பெறப்பட்டதாகவும் மீதம் இருக்கக்கூடிய 6%, அதாவது ஏறக்குறைய ஒரு 6% அந்த கமிஷன் தொகையை இன்று திண்டுக்கல் மாவட்டத்தில் வைத்து பணம் பட்டுவாடா செய்யப்பட வேண்டும் என்றும், எந்த இடத்திலே பணம் பட்டுவாடாவை அவர்கள் கொடுக்க வேண்டும் என்றும், குறிப்பாக பணத்தை தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய இந்த FL2 மதுபானங்களைச் சேர்ந்த 600 அந்த மதுபான உரிமையாளர்கள் நேராக அனைவரும் வர வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அதாவது இவர்கள் சார்பில் ஒருவரோ அல்லது 2 பேரோ அல்லது 3 பேர் கொண்ட குழுவினரோ மொத்தமாக யார் யாரும் இருந்து எவ்வளவு பணம் தொகை பெறப்பட்டது என்கிற விவரத்தோடு கொண்டு வந்து கொடுத்தால் போதும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கொடுக்க வேண்டிய இடத்தை மட்டும் நாங்கள் பின்னர் தெரிவிக்கிறோம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய மதுபான கொள்முதல் மற்றும் மதுபான விற்பனை பல்வேறு முறைகேடுகள் நடந்திருப்பதாக திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டதும் அவருடைய அமைச்சர் பதவி இழந்ததும் நாடறியும். இந்த நிலையில் தற்போது மேலும் கொடுக்க வேண்டிய 600%, அதாவது 600 பார்களில் இருக்கக்கூடிய அனைத்து உரிமையாளரும் இருந்து 6% பணத்தொகையை கொடுக்கவில்லை என்றால் அந்த மதுபான ஆலை மேலாளர்களிடம் அவர்களுக்கு வழங்க வேண்டிய மது பாட்டில்களை வழங்கக்கூடாது என்று குறிப்பாக சென்னையில் இருந்து முக்கியமாக ஆளுகிற தரப்பிலே இருந்து அழுத்தம் கொடுக்கப்பட்டிருப்பதாகவும், துணை முதலமைச்சர் தரப்பில் இருந்து இந்த மதுபான ஆலைகளிடம் அந்த மேலாளர்களிடம் மதுபானங்களை விநியோகம் செய்யக்கூடாது என்று அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் மதுபான கொள்முதல் செய்யக்கூடிய FL2 அந்த பார் உரிமையாளர் தரப்பிலே குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த விவகாரத்தை பொறுத்தளவிற்கு இன்று எங்கு பணம் பட்டுவாடா நடைபெறப் போகிறது என்பதுதான் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. இவர்கள் பேசியிருக்கக்கூடிய ஆடியோ தற்போது வெளியாகி இருக்கிறது. தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய இந்த 600 பார் உரிமையாளர்களுக்கான அந்த 6% கமிஷன் தொகை, மீதம் இருக்கக்கூடிய 6% கமிஷன் தொகையை திண்டுக்கல் மாவட்டத்தில் வைத்து இன்றைக்கு விநியோகம் செய்ய வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திண்டுக்கல் மாவட்டத்தில் எந்த இடத்தில் வைத்து யாரிடம் இந்த பணம் கொடுக்கப்பட போகிறது என்கிற மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக இந்த FL2 மதுபான உரிமையாளர்கள் தரப்பிலே மிகப்பெரிய அதிர்வலைகளை இந்த சம்பவம் ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்ந்து கமிஷன் கேட்டு தொந்தரவு செய்வதால் தொழில் செய்ய முடியாத ஒரு நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருப்பதாக அவர்கள் தரப்பிலே ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஏறக்குறைய நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மதுபான கூடங்களை மூடிவிடுவோம் என்று கூறி வந்த திமுக அரசு, குறிப்பாக ஸ்டாலின், ஒவ்வொரு மேடைகளிலுமே இந்த மதுபான கூடங்கள் மூடப்படும், தமிழகம் மதுவில்லா ஒரு மாநிலமாக உருவாக்கப்படும் என்று தேர்தல் வாக்குறுதி எல்லாம் அளித்தார்கள். அவற்றையெல்லாம் காற்றிலே பறக்க விட்டுவிட்டு இன்றைக்கு தனியார் பார்களுக்கெல்லாம் இவ்வளவு பேர்களுக்கு உரிமம் வழங்கி அதன் மூலமாக இவ்வளவு கோடி ரூபாய் கமிஷனாக மட்டுமே பெறுகிறார்கள் என்றால் ஒவ்வொரு ஆண்டுக்கும் இவர்கள் எவ்வளவு கொள்ளை அடித்திருக்கிறார்கள் என்பது தலை சுற்ற வைக்கக்கூடிய சம்பவமாக இருக்கிறது. இன்றைக்கு எந்த இடத்திலே விநியோகம் செய்ய வேண்டும், யார் யார் வர வேண்டும், எவ்வளவு தொகை தர வேண்டும் என்பது குறித்த அந்த தொலைபேசி உரையாடலுடைய ஆடியோ வெளியாகி இருக்கிறது. அந்த ஆடியோவை தற்போது பார்க்கலாம். இணைப்பில் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார். அன்பார்ந்த நமது தமிழ்நாடு FL2 உரிமம்தாரர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஏற்கனவே கூறியபடி நாளை தான் 5ஆம் தேதி. ஏற்கனவே நேற்றே மெசேஜ் போடலாம்னு நினச்சிருந்தேன். ஒரு 2 நாள் டைம் வாங்கிடலான்னு பார்த்தேன். அவங்க கொஞ்சம் தயங்கிக்கிட்டே இருந்தது வச்சு இப்போ இன்னமும் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஒரு 2 நாள் டைம் கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கேன். இருந்தாலுமே நான் இங்கே 5ஆம் தேதி சொல்லி இல்லை அப்படின்ற அடிப்படையில் எல்லாமே சொல்லிட்டாங்க.
நாம் சந்தா செலுத்த வேண்டிய சந்தா அந்த ஆறை நாளை தயார் செஞ்சு கொள்ளுங்கள். உங்களுக்கு அந்த கணக்கு வந்து அந்த அக்டோபர் மாதம் போன 2025 அக்டோபர் மாதம் எவ்வளோ நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம்டா தேவைன்னா அந்த குடோனில் கேட்டாவே உங்களுக்கு கிடச்சிரும். இல்லைண்டா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண அந்த அந்த பில்லை கூட நீங்கள் டோட்டல் போட்டு எடுத்து வச்சு பார்த்துக்குங்க. அதில் ஆற போடுங்க. போட்டு நாளைக்கு வந்து காலையில் தயாராகுங்க. திண்டுக்கல் வரணும். அதாவது எல்லாமே ஒரு மாவட்டத்தில் எல்லாமே வரணுன்ற அவசியம் இல்லை. ஒரு 10 பேர் 20 பேர் சேர்ந்து கூட ஒரு ஆள்கிட்ட ரெடி பண்ணி லிஸ்ட்டு போட்டு கொடுத்து விடுங்க. திண்டுக்கல் வரட்டும். நான் இடம் மட்டும் எந்த இடம்ன்றதை நான் பார்த்து சொல்கிறேன்.